கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்று முதலாம் ஆராதனையில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானித்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை நாம் இந்த 2வது ஆராதனையிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே மைக்கில் வாசிங்க. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2வது ஆராதனையிலும் நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நன்றி. உம்முடைய வசனத்தை கேட்கும்படி உம்முடைய பாதத்தில் உட்கார நீர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். எடுபடாத நல்ல பங்கு உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில் சம்பாதிக்கிற எல்லாம் எடுபட்டு போகும் ஆண்டவரே. உடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒழிந்து போகாது. உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் வேறு யாரிடத்துல போவோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நித்திய ஜீவ வசனத்தை இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் பேச வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்று முதலாம் ஆராதனையில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தியானித்தோம். அதாவது முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி, எப்படி ஒரு சபையானது முள்ளுகளுக்குள்ளே, உபத்திரவத்திற்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, எப்படி இந்த சபை அதுக்கு நடுவில் ஒரு பிரியமாய் இருக்கிறது எப்படி என்பதற்கான சில காரியங்களை முதலாவது ஆராதனையிலே பார்த்தோம். அதை தியானித்து கொண்டிருந்த போது இந்த 2வது காரியத்தையும் கர்த்தர் உணர்த்தினார். 3வது வசனம் சொல்லுகிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று சொல்லு. உன்னத பாட்டிலே நேசர் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 2வது வசனத்திலே சபையினுடைய மேன்மையை, எப்படி உபத்திரவத்திற்கு நடுவில், வேதனைகளுக்கு நடுவில், உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் எப்படி சபையானது தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு லீலி புஷ்பத்தை போல தேவனுக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுகிறது என்பதற்கான சில காரியங்களை பார்த்தோம். மணவாட்டி சபையே அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாராம்? வசனம் சொல்லுது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி எப்படி இருக்கிறதோ அப்படி என் நேசர் இருக்கிறார். இந்த காட்டு மரங்கள் எல்லாம் பெரும்பாலும், காட்டு மரம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் முள்ளுள்ளவைகளாக காணப்படும். அதே நேரத்தில் இந்த காட்டு மரங்களில் பெரும்பான்மையானவைகள் கனி கொடுக்காது. காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் அது கரடு முரடாக இருக்கும். அவைகளுக்கு நடுவில் ஒரு கனி கொடுக்கக்கூடிய, கிச்சிலி கனி கொடுக்கக்கூடியதான ஒரு மரத்தை போலத்தான் நம்முடைய நேசர், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பல நேரங்களிலே நாம் இயேசுவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். சபைக்கு முன்மாதிரி இயேசு தான். உலகத்தில் வேறு யாரும் முன்மாதிரி கிடையாது. சபை இயேசுவை பார்த்து தான் தெரிந்து கொள்ளுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து மனித சாயலிலிருந்து தேவ சாயலாய் மாற வேண்டும் என்பதற்கு அடையாளமே இயேசு தான். அதனால தான் அவர் மனித ரூபம் எடுத்தார், கடைசியாக தேவ சாயலாய் மாறினார். அதே மாதிரி தான் நாமளும் மாறணும். அப்படின்னா நமக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையை நியமிக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, அவர் எடுக்கிறார். அவர் நம்மை போல பாடு அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாடு அனுபவிக்கிறார். எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறார் என்றால் நமக்கு முன்மாதிரியாக. இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு பிரமாணமும் கட்டுப்படுத்தாது. எந்த ஒரு பிரமாணத்திற்குள்ளும் அவரை அடக்க முடியாது. காரணம், அவர்தான் பிரமாணங்களை எழுதுகிறவர், அவரை உருவாக்குகிறவர், எல்லாம் அவர்தான் செய்கிறவர். அப்படி இருக்கும் பொழுது
அவரே பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமாணத்துக்கு உட்பட்டு அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். நியாய பிரமாணத்தின்படி அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதில் என்னென்னலாம் சொல்லுதோ அவர் நினைச்சாருன்னா அதை மாற்றி எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் சொல்கிறார், பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அத்தாரிட்டி. அப்படி இருக்கக்கூடியதான தேவனே தன்னை ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அதை நிறைவேற்றி முடிக்கிறார். நியாய பிரமாணத்தை அவமாக்க வரவில்லை, நிறைவேற்றி முடிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிற நமக்கும் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமிக்குள்ளே நம்மை போல, வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, பல நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வர பாதைகளை பார்க்கும் பொழுது அவர் கடவுளுங்க, அதனால் அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு தாட் வரும். அவர் தேவன், அவர் அவரால் முடியும், நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதை அவரே சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை பார்க்கிலும் அதிகமாகவும் செய்வான் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் இருந்து தன்னை ஒரு கிச்சிலி மரம் என்பதை நிரூபிக்கிறார். பல நேரங்களில் நாம் அந்த காட்டு மரங்களோடு சேர்ந்து நாமும் காட்டு மரமாக மாறிடுறோம். ஒரு ஸ்கூலில், காலேஜில் இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சர்ச்சில் ஆராதனை எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கும்போது எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள் தான், நம்ம பிள்ளைகளை ஒன்றும் சொல்லவே முடியாது. ஆனால் காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற காட்டு மரங்கள்லாம் உட்காந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைகள் அதுக்கு நடுவில் இருக்கும், கிச்சிலி மரமாகவும் இருக்கும். ஆனால் போக 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 அந்த காட்டு மரங்கள்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிடும், நம்ம பிள்ளைகளை காட்டு மரமாக மாற்றிடும். வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைகள் பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும். அப்போது அதுக்கு நம்ம சொல்கிற காரணம் என்னென்னா, ஒரு யூத் மீட்டிங்கில் இப்படி சொன்னாங்க, ஒரு யூத்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பிரதர் நாங்கள்லாமே சபையில் ஒன்று சொல்லி கொடுக்குறீங்க, எங்களால் அதை கேட்டுக்க முடியுது, சபையில் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்கிறீங்க, சபையில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் போகிற இடத்துல எங்களால் என்ன செய்ய முடியல, ஃபாலோ பண்ண முடியல. காலேஜ் வேறு மாதிரி இருக்குது, ஸ்கூல் வேறு மாதிரி இருக்குது. இது பெரியவங்களுக்கும் இருக்குது. இப்போ பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது அங்கே போனால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. அங்கே வீக்கெண்ட் வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய மெத்தட்ஸே வேறு மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா டிக்கெட்லாம் புக் பண்ணி அப்படியே குரூப்பாக டீமாக போவாங்க. அவங்க நடுவில் நாங்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷன் என்கிட்ட விதமாக சொன்னார், நாங்கள் அவங்களோட கலக்காவிட்டால் எங்களை அவங்க ஒதுக்குறாங்க. ஒதுக்குறது மட்டும் இல்லை, அது எங்களுடைய எதிர்காலத்தை கூட பாதிக்குது. எப்படி பாதிக்குது, ஒரு அப்ரைசல் வரும்போது, ஒரு ப்ரொமோஷன் வரும்போது இந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் எங்களால் கிச்சிலி மரமாக இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கலி முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா, அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதற்கு ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எந்த வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. புளித்த மாவுங்கிறது நெகட்டிவ் பேரபிள். அதாவது புளித்த மாவு பொதுவாகவே பைபிளில் ஆப்போசிட் விஷயத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். உதாரணமாக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதனை பண்ணுறவங்க, பரிசேயர், சதிசேயர், இவங்களுக்கு தான் கர்த்தர் புளித்த மாவுன்னு சொல்லுவார். உபதேசத்துக்கு தான் சொல்லுவார், கள்ள உபதேசத்துக்கு. பரிசேயரை குறித்து, ஏரோதை குறித்து, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படிம்பார். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை புளித்த மாவுக்கு சமானமாக சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புளித்த மாவு அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒருவேளை இங்கே இருக்கிற நமக்கு இந்த புளித்த மாவுக்கான கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம், இங்கே இருக்கிற நமக்கு. ஆனால் நமக்கு வேணும்னு தெரியும், அதுக்கு ஈக்குவலாக சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீட்டில் நைட்டு படுக்க போகும்போது பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு படுப்பாங்க, மிச்சம் இருக்கிற பாலில். இப்போ இருக்கிறதில்ல பால் மிச்சம் இருந்தாலும் அது ஃப்ரிட்ஜுக்கு போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது உலகமாக குப்பை தொட்டி, மொத்த குப்பையும் அது உள்ளதாக இருக்கு. அதை பற்றி பேசினோம்னா தனி மெசேஜ் கொடுக்கணும், அதை விட்டுருவோம் நம்ம. நான் பரலோகத்தில் ஒரு வேளை போய் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சவன் இருந்தாருன்னா அவரை பார்க்கணுன்னு வச்சுருக்கிறேன். நான் ஐயா இந்த வேலை பண்ண நீ
அப்படின்னு. அப்போது இந்த நான் சொல்கிறது ஒரு போன ஜென்ரேஷன்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மிச்சம் உள்ள பாலில் இந்த பக்கத்து வீட்லேயோ அவங்கலேருந்து உர ஊற்றுவாங்கம்பாங்க. நைட்டில் படுக்க போகும்போது உர ஊற்றுறதுக்கு தயிர் வாங்குறதுங்கிறது ஒரு வேலை. பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கொஞ்சம் தயிர் ஒரு சின்ன கப்பில் வாங்கி அப்படி ஊற்றுவாங்க. 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலில் ஊற்றுவாங்க. ஊற்றிட்டா மறுநாள் காலையில் மொத்த பாலும் என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். அந்த தயிரில் இருக்கக்கூடிய புளித்த தன்மைக்கு ஒரு சுபாவம் உண்டு. எல்லா பாலையும் தயிராய் மாற்றுகிற சுபாவம். அதைத்தான் இயேசு சொல்கிறார். கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணிடும்? 3 படி பாவை என்னவா மாற்றிடும்? அப்படியே மொத்தத்தையும் புளிக்க பண்ணிடும். அது பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டுங்கிறார். அதோடைய அர்த்தம் என்னென்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை யாருக்குள்ளே இருக்குதோ அவங்க கொஞ்சமாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற நிறையா பேரை அவங்க தன்னை போல மாற்றிடுவாங்கன்னு அர்த்தம். அது பரலோகத்தினுடைய வல்லமை. நீங்கள் உங்கள் காலேஜிலேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ புளித்த மாவை போல நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களை போலத்தான் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டுமே ஒழிய நீங்கள் அவர்களைப் போல மாற முடியாது. மாறலைன்னா உங்ககிட்ட அந்த புளித்த தன்மை இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஈஸ்ட். அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி அவங்க மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நாள் ஒதுக்குவாங்க. ஒரு நாள் வரும் உங்கள் பக்கத்தில் ஒரு கூட்டமாக வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தனித்து இருக்க வேண்டி வரும். அவங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் புளிச்ச மாவுனா ஒத்துக்காது. அவங்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, அவங்க கூட உட்காந்து அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க, நீங்கள் பாட மாட்டீங்க, கை மட்டும் தட்டுவீங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நான் எங்கே பாடினேன், நான் தட்டுனேன். நம்ம வாலிப பையன்லாம் ரொம்ப அருமையான ஒரு சாட்சி சொல்லுவான். எல்லாரும் குடித்தாங்க தெரியுமா, நான் குடிக்கவே இல்லை, அவ்வளோ பேருக்கு நடுவில் உட்காந்து நான் கொக்கோ கோலா தான் குடித்தேன் தெரியுமா அப்படிமா. அப்போ அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா, அங்கே 9 நீதிமான்களும் 9 பாவியும் ஒரு பரிசுத்தவானும் உட்காந்துருக்கிறார்கள். அப்படியே தெரியும். பார்க்கும்போது 10 தருதலை உட்காந்துருக்குன்னு தான் தெரியும். அவன் என்ன சொல்ல போகிறான்? நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், கொக்கோ கோலா தெரியுதா நான் பார்க்க போகிறான். நம்ம பையன் ஒரு சாட்சி சொல்லுவான், நான் என்னை பத்திரமாய் பார்த்து கொண்டேன். எப்படி? அவர் எல்லோரும் குடித்தார்கள், நானோ வென்றால் கொக்கோ கோலாவை மாத்திரம் கையில் வைத்துக்கொண்டு லேவியராகமத்தில் சொல்லப்பட்டு ஆசாரியனுக்கு சொன்ன விரதத்தை பத்திரமாய் பார்த்து கொண்டேன். அப்படியா? காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். உங்களை கர்த்தர் வச்சிருக்கிற இடத்த நீங்கள் மாற்ற முடியும், அந்த இடம் உங்களை மாற்றாது. அப்படி தான் இயேசு சொல்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. அவருக்கு தெரியும் 12 பேரால் முழு உலகத்தையும் மாற்ற முடியும் என்று சொல்லி. ஒரு 120 பேரால் உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும். ஒரு பவுல் எழுதுகிற புக்கால் முழு உலகத்துக்கும் அது ஒரு வேதமாக மாற்ற முடியும் என்று தேவனுக்கு தெரியும். உங்கள் ஒரு சபையால் மதுரை முழுவதையும் மாற்ற முடியும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அதுதான் பிரச்சனை. ஒரு முழு மதுரைக்கு உங்கள் ஒரு சர்ச்சு போதும், ஒரே சர்ச் போதும். இந்த ஒரு சர்ச்சு புளித்தமாவாக இருக்குமானால், ஒரு சர்ச்சு கிச்சிலி மரமாக இருக்குமானால், இந்த ஒரு சர்ச்சு ஒரு மனதோடு கூட கர்த்தருக்கென்று எழும்புமானால், ஒரு 120 பேர் எழும்புமானால், இந்த முழு மதுரையும் தலைக்கீழாய் மாறித்தான் ஆகணும். அதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை மாற்றவே முடியாது. புளித்த மாவும் மற்ற மாவை மாற்றணும். எப்படி அந்த ஃபார்முலா மாறும்? மாறவே மாறாது. இல்லை A+B² அது மாறாது. இல்லை, அது ஃபார்முலா. அதே மாதிரி தான் உங்கள் ஒரு சபை கர்த்தருக்கு பிரியமாக நடந்துச்சுன்னா, கர்த்தர் விரும்புகிற பரலோக ராஜ்யம் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த சபை மதுரையை மாற்றித்தான் ஆகணும், மதுரை மாறித்தான் ஆகணும். தட்ஸ் அ ஃபார்முலா. நாம புளித்த தன்மையில் அந்த கர்த்தர் விரும்புகிற அந்த வல்லமை நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதில் மற்ற யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரமாக இருந்தார். இயேசு எந்தெந்த இடத்துலலாம் தன்னை கிச்சிலி மரம் என்று நிரூபிச்சுக்கிட்டே வராருன்னு பாருங்க. எல்லாவற்றையும் பைபிள்லேருந்து வரிசையாக அவர் லைஃபே அப்படி தான். ஏன்னா அவர் பாவ உலகத்துக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்ந்தார். 33 வருஷமே அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேச முடியாது. 3 முக்கியமான தருணங்களிலே இயேசு அதை நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார்? ஒரு இடத்துல எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இயேசு வரும்போது அவன் சொல்கிறான், நாசரேத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்போ இயேசுவை பற்றி சொல்லும் போது அவன் எதிரில் இருக்கிறவன் கேட்குறான், நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? ஏன் நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ? இருக்கிறதுலே ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தாங்க. தி ஒஸ்ட் பிளேஸ் நாசரேத் தான். அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்த நீங்கள் பார்க்க முடியாது.
ஆனால் அந்த நாசரேத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு கிச்சிலி மரம் நடந்து வருகிறது அங்கிருந்து. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம போன ஆராதனையிலும் பார்த்தோம். நம்மை பொதுவாக நம்ம சூழ்நிலைகள் மேலே பழி போடுறோம், சுற்றி இருக்கிற பிள்ளைகள் மேலே பழி போடுறோம். என்ன சொல்கிறோம் தெரியுமா? பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க, இந்த கூட சேர்ற ஃப்ரெண்ட்ஸு தான் சரியில்லை. இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் கெட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கெட்ட ஃப்ரெண்டால் நம்ம நல்ல பிள்ளைய மாற்ற முடியுது, நம்ம நல்ல பிள்ளையால் ஒரு கெட்ட ஃப்ரெண்டை மாற்ற முடியல. கரெக்ட் தானே? அதுதான் நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அந்த பையன் மோசமானவன், அவன் கூட சேர்ந்து தான் என் பையன் கெட்டுட்டான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கெட்ட குணம் உள்ளவனால நல்ல குணம் உள்ளவனை என்ன செய்ய முடியுது? மாற்ற முடியுதுன்னு நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, நல்ல குணம் உள்ள உங்கள் பையனால தான் கெட்ட குணம் உள்ள அவனை மாற்ற முடியும்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய அறிக்கையே தப்பாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்குள்ளே இருந்து அவர் அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு வெளியே வராரு. அவரை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, இந்த எல்லா விதத்திலுங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லா விதத்திலுங்கிறதையும் நீங்கள் எல்லாத்தையும் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. பரியாசத்தை போட்டுக்கோங்க. அவர் கூட இருந்த அவரும் வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பார். 30 வயசில் தான் வெளியே வராரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு 13லேருந்து 19 வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும். அந்த வயசில் அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பார். எல்லாம் யூத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. அவர் என்ன பிறந்ததுலேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போய் 40 நாள் உபவாசத்தில் இருந்திருப்பார். கன்ஃபார்மாக இருந்திருப்பார். கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பார். ஆனால் அவன் பண்ண ஒரு பரியாசத்தையும் இவர் தொடலை. இவர் பாட்டும் உட்காந்துட்டே இருந்திருப்பார். மேபி சொல்லியிருப்பாங்க, பெரிய சாமியாரா இவன், ஒன்றுத்துக்கும் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கிறான் ஜடம் மாதிரிம்பாங்க. சிரிச்சிட்டே இருந்திருப்பார். ஏன்? ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் இங்கே இருப்பீர்கள், நான் தேவகுமாரனை உயர்த்தப்படுவேன். எனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி. அவருக்கும் நம்மளை மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதுலேயும் அவர் டெம்ட் ஆகலை. அதான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன சொல்கிறோம்? நான் சும்மா தான் இருந்தேன், சாத்தான் கொண்டு வந்து போட்டான். எப்படி? சாத்தான் கொண்டு வந்து போட்டான். சாத்தான் கொண்டு வந்து போடுவான், அதானே அவன் வேலை. அதுக்கு தானே சாத்தான் இருக்கிறான். சாத்தான் வேறு எதுக்கு இருக்கிறான்? சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்கா? எதுக்கு சாத்தான் இருக்கிறான்? நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு தான் சாத்தான் இருக்கிறான். அந்த வேலையை அவன் செய்கிறான். நீ செஞ்சுக்கிட்டே போ. எனக்கு பசி வரும், இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசி முடியாது போடா. என்ன பசியாக இருக்கிறீங்க வேணான்றீங்க? எனக்கு பசியும் இருக்குது, கல்லுகளை அப்பமாக்குற வல்லமையும் இருக்குது. நீ சொல்லி நான் செய்ய முடியாது போடா. ஓ அப்படியா? ஓ அவ்வளோ வல்லமை இருக்குதா? எங்கள் கீழே குதிங்க பார்ப்போம். செய்ய முடியாது போடா. என்ன நீங்கள் வர வர எதையும் செய்ய மாட்டேன்றீங்க? இங்கே வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போய் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் உங்கள்கிட்ட மரியாதையாக பேசினேன், அப்பாலே போ சாத்தானே. ஆக்சுவலாக கான்வர்சேஷன் அதுதான். அது எழுதும் போது டீசெண்டாக எழுதியிருக்கிறோம். அவர் சொல்கிறது அது வரைக்கும் ஒழுங்காக சொல்லிக்கிட்டு இருந்தார். வேத வசனம் இப்படி சொல்லுகிறதேன்னு. 3வது காலில் உழுணுன்னு டென்ஷன் ஆகிட்டார். மரியாதையாக போயிரு, அப்பாலே போ சாத்தானே, வேலை முடிஞ்சு. இன்றைக்கி நாம் அப்படி இல்லை. டே சாப்பிட்டு பாரு, இல்லை ஏசப்பா சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரு, சும்மா ட்ரை பண்ணி பாரு சொல்லியிருக்காரு. அவரே தான் சோத்திரத்தோட எல்லாத்தையும் சாப்பிடவும் சொல்லியிருக்காரு. ஒரு பையன் சொன்னானா, வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக வந்தானா. டிஜிஎஸ் அங்கிள் ஒரு சாட்சி இல்லை, டிஜிஎஸ் அங்கிளுடைய சாட்சி தான் அது. ஒரு தடவை அங்கிள் சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்களாம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன நீ சினிமாவுக்கு போயிட்டு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கினாராம். அப்பா பைபிளில் தான்ப்பா போட்டிருக்கு சினிமாவுக்கு போக சொல்லி அப்படின்னு. அவங்க அப்பா டென்ஷன் ஆகிட்டாராம். பைபிளில் போட்டிருக்கா, என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை மாமா வந்து கூப்பிட்டாரு சினிமாவுக்கு வான்னு. நான் யோசித்தேன் போகக்கூடாதுன்னு. அப்புறம் தான் பைபிள் வசனத்தில் போட்டிருக்கு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட கூட 2 மைல் தூரம் போகணும் போட்டிருக்கு. நம்ம பையனும் அப்படி தான் யோசிக்கிறான். எதை சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க தான், ஆனால் சோத்திரத்தோடையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சாவுக்கு எதை ஒரு புசித்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்கு. நமக்கு நம்ம பையன் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கான். ஆனால் இயேசுக்கிட்ட ஆப்ஷனே இல்லை. காட்டு மரத்துக்கு நடுவில் கிச்சிலி மரம் தான், நான் மாற மாட்டேன், நீ எனக்காக மாறு. யோசித்து பாருங்க, ஒரு இயேசு முழு உலகத்தையுமே மாற்றிட்டே இருப்பாருங்க. நம்மை போல பாடுள்ள மனுஷர், நம்மை போல சோதிக்கப்பட்டவர், அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. 3 இடங்களிலே இயேசு அதை நிரூபித்து காட்டுகிறார். முதலாவது வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம்
3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. முதல்ல 3:7 வாசிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்போ பாருங்க, ஒரு குரூப் ஞானஸ்நானம் எடுக்க வருது இயேசுகிட்ட. திரளான கூட்டம். வர்றவங்கெல்லாம் சாதாரண ஆளுலாம் இல்லை. யார் வர்றது? பரிசேயரும் சதுசேயர், எல்லாம் ஊழியக்காரங்க, வேதபாரகர், படித்தவங்க, அதாவது ரிலீஜியஸ் பீப்புள், இவங்க எல்லாம் வராங்க. இவங்க அத்தனை பேரும் வரும்போது யோவான் ஸ்நானன் என்ன சொல்லி கூப்பிட்றாரு? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்றாரு. மறுநாள் இயேசு வராரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு. வரும்போது இயேசு தன்னிடத்தில் வருகிறதை யோவான் கண்டு என்ன சொல்லி கூப்பிட்றாரு? தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிட்றாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு கூப்பிட்றாரு. எப்படி இந்த டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு குரூப்பை பார்த்தா பாம்பு குட்டியா தெரியுது, நடுவில் இயேசு வரதை பார்த்தா ஆட்டுக்குட்டியா தெரியுது. எப்படி இந்த டிஃபரன்ஸ்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாரு? வரும்போது இப்போ வரக்கூடியதான ஊழியக்காரங்க மாதிரி கன்ஃபார்மாக என்ன செஞ்சிருக்க மாட்டார், வந்திருக்க மாட்டார். அப்படியே அண்ணன் வரார், ஒத்துங்க, அண்ணன் வரார், வழி விடுங்க, ஐயா வரார், ஐயா வரார், வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடு, வழி விடு. ஐயா எங்கே வரார்? ஞானஸ்நானம் எடுக்க வரார். தண்ணியெல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? சில்லுன்னு இருக்குதா? ஐயா இறங்க போகிறார், ஐயா காலை வச்சு விட்டார். இப்போ இருக்க பாதி பரிசேர் சதுசேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் கொடுக்குறவரே டென்ஷன் ஆகிறார். அன்றைக்கி ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, தெரிஞ்ச இடத்துல பார்க்க போகிறேன், பேனர்லாம் இருக்குது, இன்று ஞானஸ்நானம் எடுக்கும் அப்படின்னு போட்டு அந்த பையன் அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது. அட பாவிகளா, ஞானஸ்நானம் எடுக்கிறத பேனர் அடிச்சு ஓட்டுற காலமாகி போச்சு இந்த காலம். இயேசு அப்படி வந்திருப்பாரா? இயேசு அந்த மாதிரி செஞ்சுருப்பாரா? அவர் 10ஓட 11 வந்துக்கிட்டு இருந்திருப்பார். அவர் பாட்டுன்னு பாவம், இன்னும் அவர் சீஷர்களெல்லாம் செலக்ட் பண்ணலை. அவர் பாட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கிறார். மொத்த கும்பலும் வருது. மொத்த கும்பலுக்கு நடுவில் இயேசு நடந்து வருகிறார். வரும்போது அத்தனையும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? பாம்பு குட்டியா இருக்குது, விரியன் பாம்பு குட்டியா இருக்கு. இவர் ஒருத்தர் மாத்திரம் அதற்கு நடுவில் ஆட்டுக்குட்டியாய் தெரிகிறார். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார். அத்தனை பேருக்கு நடுவில் எப்படி இயேசு மட்டும் தனியா தெரிகிறாரு? அவர் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாரா? இல்லை ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டிருக்காரா? ஸ்பெஷல் மேக்கப் போட்டிருக்கிறாரா? நத்திங், எதுவுமே கிடையாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த 30 வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டு, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவர் தன்னை நிரூபித்து விட்டு வெளியே வருகிறார். இப்போது நாசரேத்தை விட்டு வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைக்கும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நிச்சயமாய் முகத்தில் வித்தியாசம் உண்டு. ஏன் நம்ம ஊரில் ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க, நார்மலாக சொல்லுவாங்க. அதோடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்னென்னா, உங்களை உள்ளான மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறானோ, எவ்வளவு ஆவியில் இருக்கிறானோ, அவ்வளவு உங்கள் முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும், ஒரு மகிமை தங்கி இருக்கும். அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பது. உங்களை பார்த்த உடனே ஒரு பிரசன்ஸ் இருக்கும். சில ஊழியக்காரங்கள்லாம் சிலரை வந்து பார்க்கும் பொழுதே, அப்படியே பார்க்கும்போதே சொல்லுவாங்க. இப்போ இயேசு வந்து நாத்தாம்பேல வருகிறார், வரும்போது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்த உடனே சொல்கிறார். இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரியேசுன்னு ஒருத்தன் வரான், பவுல் உத்து பார்க்குறாரு, உத்து பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படிங்கிறார். எப்படி பார்த்த உடனே சொல்ல முடியுது? கூட இருக்கிற அதிபதிக்கு தெரியல, கூட அந்த பரியேசுவை கூட வச்சிருக்கிற அதிபதிக்கு தெரியல. ஆனால் யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. எப்படி தெரியும்? அந்த முகத்தில் உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அது உன் முகத்தில் தெரியும். ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்க முகத்தில் பிரசன்னம், ஒரு தேவ பிரசன்னம். உங்க முகத்தை பார்க்கும் போதே அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்க முகத்தில் இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அது வெளிக்காட்டும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும். சில நேரத்தில் இந்த 2 சம்பவமும் நடக்கும். நான் சொல்றது, சில நேரத்தில் நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா, நல்லா இருந்து
ஜபத்தில் வேத வாசிப்பில் நல்லா இருந்தீங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி, எதிர்த்து நிற்கிற ஆவி, அந்த ஆவியோ இல்லை பிசாசின் ஆவியில் இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும். உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும். ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்கள் இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டாக இருப்பீங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க. ஆனால் அவங்கள பார்த்த உடனே எரியும் அவங்களுக்கு. அது உங்கள் முகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம்னு அர்த்தம். ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது. அது ஏன்னமோ உங்களை இப்போ பாருங்க, திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற பூச்சி குடுக்குடுன்னு ஓடி போய் என்ன செய்யும், ஒரு மூளையில் ஒளியும் பாருங்க. அதுதான் அது. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது. நீங்கள் வந்து அப்படி தேவ பிரசன்னத்தோட நின்னவுடனே அந்த முகத்தில் உங்களை பார்த்தோன்னே ஒரு கோபம் ஒன்று வரும். சில நேரத்தில் நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்ம நல்ல வசனத்தில் வளர்த்துருப்போம், நல்லா பாட்டு பாடும், நல்லா கர்த்தருக்குள்ளே இருக்கும். இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும். சில டீச்சருக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது. டீச்சர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, உண்மை. சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது. கண்ட உடனே எரிச்சலாக இருக்கும். மற்ற பிள்ளையை விட இந்த பிள்ளையை 2 அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளையை திட்டுவாங்க. முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க. ஏன்னு காரணமே புரியாது. அந்த டீச்சருக்கும் தெரியாது. அந்த டீச்சரை கேளுங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னமா தெரியாது, உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும்பாங்க. உண்மை, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது. இருளுக்கு உன்னை பற்றி தெரியாது, உன்னை பற்றி கோபம் வரும். 2வது சாட்சி, நீ கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது யோவான் போன்ற கர்த்தருக்குள் சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு உன் முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். இவன் தேவ மனுஷன் என்று தெரியும். சில நேரத்தில் நான் ஊழியக்காரங்கள்லேயே சொல்லுவேன், சில ஊழியக்காரர்கள் வந்து உட்காந்து அப்படி பேசுவாங்க. அவங்க வந்து உட்காந்த 3வது நிமிஷம் அவங்கக்கிட்ட பேச பிடிக்காது. ஒரு ஸ்பிரிட்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நமக்கு அவங்கக்கிட்ட பேசவே பிடிக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்ககிட்ட பேச முடியாது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த 5 நிமிஷமும் ஸ்பிரிச்சுவலாக பேசியிருக்கவே மாட்டாங்க. கன்ஃபார்மாக ஸ்பிரிச்சுவலாக பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேர்ல்ட்லியாக இருக்கும், எல்லாவது ஒரு அன்வான்டாக இருக்கும், இப்படி தான் பேசுவாங்க. எப்படா இவங்க ஏஞ்சி போவாங்கன்னு இருக்கும். அதே நேரத்தில் சில ஆட்களோடு கூட நீங்கள் உட்காந்து பேசுங்க, மணிக்கணக்கில் நம்மளால் உட்காந்து வேதத்தை பேச முடியும், மணிக்கணக்கில் வசனம் பேச முடியும். அவங்க போனாங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் செய்தி கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க ஆராதனை நடத்தியிருக்கலாமே. காரணம் என்ன, அவருக்குள் இருக்கிறதான அந்த தேவ பிரசன்னம். மற்ற காட்டு மரங்களுக்கு நடுவே இது வித்தியாசமாக தெரியும், மற்ற எல்லாரை விட இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எத்தனை பேர் பாட்டு பாடட்டும், சாராள் நவரஜோமா பாட்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டே தனி தான். அது அப்படியே தனியாக தெரியும். அந்த பாட்டு யார் பாடினாலும் பிரசன்னமாக இருக்கும். அதான் ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் சாராள் நவரஜோமா பாட்டை தனியாக உட்காந்து கேட்டு பாருங்க, மற்ற அத்தனை பேர் குரலில் இருக்கிற பிரசன்ஸை விட அவங்க குரலில் இருக்கிற தெய்வீகத்தினுடைய அந்த மகிமை, ஆவிக்குரிய பிரசன்ஸ் வேற யார் குரலையும் இருக்காது. அதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். அதே மாதிரி தான் ஊழியக்காரங்களுக்குள்ள நல்ல செய்தி கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஆராதனை நடத்துகிறவங்களா இருக்கட்டும், மற்றவர்களை பார்க்கிலும் அவர்கள் தனித்து தெரிவார்கள். காரணம், அவர்கள் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வரும்போது இவங்க எல்லாமே தேவப்பிள்ளை தான். இப்போ அத்தனை பேருமே ஞானஸ்நானம் எடுக்க தான் வரான். யாருமே இங்கே பாவி கிடையாது, அதான் ரொம்ப முக்கியம். அத்தனை பேருமே பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுக்க வரவன் தான். அப்படி வர்றவனுக்குள்ள அத்தனை பேரும் பாம்பு குட்டியாக தெரிகிறான், ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட்டுக்குட்டியாக தெரிகிறார். இந்த 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 ஒரு கண்டுபிடிக்கிற தன்மை அல்லது இந்த பிரசன்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உலகத்தார் உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ உங்கள் மேலதிகாரியோ உங்களை அறியாத, தேவனை அறியாத ஒரு மனுஷன் உங்கள் மேலே பார்த்தவனை எரிச்சல் அடைகிறாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. ரீசெண்டாக வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நம்மெல்லாம் எதுக்கு சந்தோஷப்படுவோம், அவங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம், 5:41 வாசிங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், நாம அவருடைய நாமத்தினால நாம என்ன நினைக்கிறோம், அவருடைய நாமத்தினால நாம புகழ் அடையணும்னு நினைக்கிறோம்.
அவருடைய நாமத்தினால நாம் மற்றவங்களால மதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். அவர் நாமத்தில் போகிறோம், நம்மளை அவங்க மதித்தாங்கன்னா சந்தோஷமாக வருவோம். இயேசுவின் நாமத்தில் போனேன், என்ன மரியாதை, என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு மரியாதை, அது ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானப்பட பாத்திரராய் என்னபடினாலே. பரலோகம் எங்களை அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணியிருக்குது, பயங்கர சந்தோஷம்ன்றான். இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பரலோகம் என்னை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்குது? அவமானப்படுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு நான் பாத்திரவன் ஆயிட்டேனே, ஓ சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அவன் அவமானப்படுறதே எப்படி எடுத்துக்கிறான்? ஆண்டவருக்காக சந்தோஷமா எடுத்துக்கிறான். இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? பரலோகம் உங்களை பாத்திரமாய் எண்ணி இருக்கிறது. எல்லாரும் அவமானப்படுறதுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை. எல்லாரும் பவுலை போல அடிபடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை. எல்லாரும் யோபுவை போல சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. எல்லாரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை. பரலோகத்தில் அதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்றாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை. யார்? யோபு. அப்ப அவனை செலக்ட் பண்ணு. பரலோகம் உட்காந்து செலக்ட் பண்ணுது. எனக்காக பாடுபட பவுலை செலக்ட் பண்ணு. சும்மா அவமானப்பட முடியாது. பரலோகம் செலக்ட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். நீ உன்னுடைய ஸ்கூல்ல, காலேஜில், ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுகிறாயா? சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இந்த நகையை கழட்டியிருக்கோம், சர்ச்சு ஸ்கூலுக்கு போகும், காலேஜுக்கு போகும், எல்லா பிள்ளையும் போட்டிருக்கோம். போடும்போது நம்ம பிள்ளை நகை போடாததை சில நேரத்தில் அப்படி குத்தி காட்டுவாங்க, இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் கௌரவ குறைச்சல நினைப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் நினைக்கும், நான் நகை போடாததுனால தானே இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வீட்டில் அது நினைக்கும், எனக்கும் நகை போட்டால் நல்லா இருக்குமோ அப்படின்னு. நான் நகை போடணும் போட வேணாம் அந்த கான்செப்டுக்கே போல. ஆனால் நீ போடாததுனால அவமானப்படுத்தப்படுகிறாய் இல்லை, பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணி தான் அப்படி வச்சிருக்குது. நீ பாத்திரமாய் எண்ணப்பட்டபடினால். சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய தன்மை இருக்கும், படிப்பு வராது. எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கும், நான் பிலீவர்லாம். இவன் பைபிள் நல்லா படிப்பான், பாட்டை மொத்தமாக பாடுவான், ஆனால் ஃபார்முலா வராது. முழு பாட்டையும் மொத்தமாக பாடுவான், ஃபார்முலா வராது. 119 சங்கீதத்தை கூட முழுசா சொல்லிடுவான், 5 லைன் அவனால் எழுத முடியாது எக்ஸாமில். ஏன் என்னால் முடியல? அவன் சொல்லுவான், என்ன பெரிய ஜபான்னு போற, 35 மார்க்கு மேலே வாங்க மாட்டேற, இன்னும் அவங்க இயேசுநாதர் மார்க் கொடுக்கலையாம்பான். அவமானமாக இருக்கும். இதை பார்த்தோம் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? ஐயோ மார்க் வாங்க முடியலையே, பேசாமல் நம்ம ரொம்ப காலேஜ் விட்டு நின்றுடலாமா? இல்லை, அவனுக்கு ஆண்டவர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேற ஒன்று கொடுத்துருக்காரு. கர்த்தர் எனக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேற ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவன் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு கம்பெனியில் பெரிய லெவலில் போய் சம்பாதிப்பான். நான் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக நின்று பேச வேண்டிய காலம் ஒன்று வரும். அதை இன்றைக்கே டிசைட் பண்ண முடியாதுல்ல. காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அவமானப்படுவதற்கு என்று கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் உங்களுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். ரெண்டாவது, இயேசு எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்னு மட்டும் பாருங்க. நம்ம சீக்கிரம் நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசி. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. முன்னாடி இயேசு யாருக்கு நடுவில் இருந்தார்னா, நல்ல விசுவாசிகளுக்கு நடுவில் இருக்கிறார். பரிசேயர், சதுசேயர், ஞானசானம் எடுக்க வரவங்க, பிலீவர்ஸ் கூட்டம். இவங்கெல்லாம் பிலீவர் கூட்டம். பிலீவர் கூட்டத்துக்கு நடுவில் இவர் ஆட்டுக்குட்டின்னு ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம இவ்வளோ பிலீவர்ஸ் உட்காந்துருக்குறோம். இதுக்கு நடுவிலேயே கொஞ்சம் பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு செலக்ட் பண்ணுவார். கொஞ்சம் பேர் மேலே ஒரு விசேஷத்த ஆவி இருக்கும். கொஞ்சம் பேரை கர்த்தர் விசேஷமாக கிருபா வரங்களை கொடுத்துருப்பாரு. இந்த பிலீவர்ஸ்க்கு நடுவில் அது நடக்குது, அது ஓகே, இது பரவாயில்ல. இப்போ இயேசு யாருக்கு நடுவில் இருக்கிறாரு? திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர், 2 திருடங்களுக்கு நடுவில் இருக்கிறார். இப்போ இயேசுவும் மூன்றாவதாக என்ன என்று கருதப்படுகிறார்? இயேசுவும் என்னவென்று கருதப்படுகிறார்? கள்ளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த பக்கம் ஒரு திருடன், அந்த பக்கம் ஒரு திருடன். இப்போ இந்த திருடன்ல நாம ஒருத்தனுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம், அது வேற விஷயம். 2 திருடன்ல ஒரு திருடன் யாரு?
நாம் ப்ரொமோஷன் கொடுத்து வச்சுருக்கோமே அவனுக்கு. 2 திருடனில் ஒரு திருடன் யார்? நல்ல கள்ளன். அவனுக்கு பேர் என்னது? ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பிட்டா அவன் எப்படி கள்ளனாக இருப்பான்? நம்ம வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி வச்சுருக்கிறோம்? இவன் கள்ளன், இவன் நல்ல கள்ளன். உலகத்திலே இந்த மாதிரி பேர் கொடுக்க நம்மளால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. நல்ல சமாரியன், சின்ன சாமுவேல், சுத்த கிருபை, இதெல்லாம் பைபிளில் இல்லாத வார்த்தை. கெட்ட குமாரன், இது எதுவுமே பைபிளில் இருக்காது, எல்லாம் நம்ம கொடுத்த பட்ட பேர். கவனிச்சுங்க. இப்போ 2 கள்ளன் தான், அதில் நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன்லாம் இல்லை. இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தும் போது 2 பேரும் யார் தான்? கள்ளன் தான். இப்போ இயேசு யாருக்கு நடுவில் இருக்கிறாரு? பார்க்கும்போது தூரத்துலேருந்து எல்லாருக்கும் சீஷர்களை விட்டுருங்க, பொதுவாக பார்க்கும்போது எப்படி தெரியுது? இப்போ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தன் வரான், அன்னைக்கு கொல்கத்தா வழியாக போகிறான், பார்க்கும்போது 3 பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு போவான்? 3 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரில, 3 பேரையும் தொங்க விட்டுருக்காங்க. இயேசு பார்க்கறதுக்கு என்னவாய் தெரிகிறார்? கல்லனை போல தெரிகிறார். சில நேரத்தில் நீங்களும் நானும் அந்த மாதிரி இடத்தில் இருக்க வேண்டி வரும். உங்களை என்னையும் கொண்டு போய் கல்லனுக்கு நடுவில் உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு நடுவில் இருக்க வேண்டி வரும். யோசேப்பை கொண்டு போய் ஜெயிலில் வச்சாச்சு. இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன், 2 பேரும் யாரு? 2 பேரும் திருடன். யோசேப்பு கூட இருந்தவன், 2 பேரும் தப்பு செஞ்சவன், தண்டனை அனுபவிக்கிறான். ஆனால் யோசேப்பு மட்டும் யாரு? ஒரு தப்பும் செய்யாதவன். இவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தாச்சு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற மிக முக்கியமான பிளேஸ். நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது வேற, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பல நேரத்தில் நீங்கள் செஞ்சிருக்கவே மாட்டீங்க, நீ தான் செஞ்சேன்னு அவன் சாதிப்பான். நீங்கள் சொல்லுவீங்க நான் இல்லைன்னு, இல்லை எனக்கு தெரியும் நீ செஞ்சிருப்பேன்பான். நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் ப்ரூஃபும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பத்தாத குறைக்கு சாட்சி வேற எவனாவது சொல்லுவான் வந்து, அவன் செஞ்சிருப்பாங்க. அது நம்மளை பார்த்து சொல்லுவான், அவன் முகத்தை பாருங்கள் செஞ்ச மாதிரி தான் இருக்கும்பான். ஏன்னா அவனுக்கு நம்ம முகம் பற்றி தெரியாது. பல நேரத்தில் நாம் குற்றவாளிகளுக்கு நடுவில் நிறுத்தப்படுகிறோம். செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களுக்கு அது ரொம்ப வர தொடங்கிருச்சு. ஏதாவது ஒரு அரை மணி நேரம் மெசேஜை கேட்டுறது யாராவது, 10 நிமிஷம், அதில் 3 நிமிஷம் தான் கேட்கறது. முன்னாடியும் கேட்கறதில்ல, பின்னாடியும் கேட்கறதில்ல. 3 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறது. எடுத்துட்டு பாருங்க கள்ள உபதேசம் பேசுகிறார் எம்டி ஜெகன் போட்டுறான். என்னடா அதுக்கு முன்னாடி கேட்டியா? இல்லை. பின்னாடி கேட்டியா? இல்லை. சரி மொத்தத்தையும் போட முடியாது, நடுவில் எடுங்க, பிக் பண்ணி எடுங்க. இப்போ எப்படி இருக்குது? கள்ள தீர்க்கதரிசிகள் வரிசையில் நம்மளையும் சேர்த்துருவான். நான் சொல்கிறது இயல்பு இப்போ இருக்க நிலைமை, இன்னைக்கு நிலைமை எல்லாருக்குமே இருக்குது. நான் என்ன வச்சே சொல்லிக்கிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு எல்லா பெரிய ஊழியக்காரங்களுக்கும், எல்லா நல்ல ஊழியக்காரங்களுக்குமே இப்போ அப்படி இருக்கு. கொண்டாந்து போட்டுறான் நடுவில். அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, சரி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி விளக்கம் கேட்டியா, நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டியா, அதெல்லாம் கேட்க மாட்டான். ஒருத்தர் போட்டார் இப்படி பேசியிருக்கிறார் எம்டி ஜெகன். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு, இல்லைங்க அவர் மொத்தமாக கேளுங்க, இந்த இடத்துல கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாருன்னு. உடனே வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டார். நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணோம்? நான் தப்பாக போட்டேன், நான் பண்ணது தப்புன்னு ஒரு வீடியோ போடணும்ல, உடனே வீடியோ ரிமூவ் பண்ணிட்டு. இன்னைக்கு உள்ள நிலைமை இதுதான், மனுஷனுடைய நிலைமை. பல நேரங்களில் உங்களை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துவார்கள். சில நேரங்களுக்கே நீங்கள் கள்ளர்கள் மத்தியில் நிற்க வேண்டி வரும். குற்றவாளிகள் வரிசையிலே நிற்க வைப்பார்கள். நீங்கள் தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நிற்க வைப்பாங்க. அதுக்கு சாட்சியும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் உங்களை அத்தனை பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க. இப்போ என்னதான் செய்யறது? இந்த 2 காட்டு மரத்துக்கு நடுவில் இயேசு எப்படி கிச்சிலி மரம் நிரூபிப்பார்? பல நேரத்தில் நமக்கு அதான் சூழ்நிலை. நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் அந்த நேரத்தில்? இப்போ யோசித்து பாருங்க, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் திட்டுறான் இயேசுவை, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, என்ன பாவம், என்ன தப்பு பண்ணுறாலும் நீங்கள் எங்கள் கூட தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். இப்போ திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னா வேலை முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? சவுண்டு வந்துச்சா? வரல. சில நேரத்தில் நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் தெரியுமா? பிரச்சனை உச்சத்தில் இருக்கும்போது டங்குன்னு இயேசு இறங்கி நிற்கணும். என் பிள்ளைகள் மேலேயா கையை போட்டீர்கள், ஒருவன் 1000 பேரையும் இருவன் 10000 பேரையும் வெட்டி நான் சதக்குன்னு குத்திக்கிட்டோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம்.
யாராவது நம்மளை ரொம்ப பேசின உடனே, எதிர்த்த உடனே கர்த்தர் அவனை ஏதாவது கையை காலை உடைச்சாலாவது நல்லா இருக்குமே. நம்முடைய விருப்பம் அது. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம். பரலோகம் நமக்குன்னு உடனே என்ன செய்யணும்? ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம விரும்புகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அதெல்லாம் அங்கே இல்லை. அவர் தொங்கிக்கிட்டே இருக்கிறார், அவர் பாட்டு கம்முனே இருக்கிறார். இவன் ஒரு பக்கம் திட்டுறான். மத்தேயில இருக்கும், 2 கல்லர்களும் அவரை நிந்தித்தார்கள் இருக்கும் ஸ்டார்டிங்கில். 2வது கல்ல அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பார்த்து மனம் திரும்புகிறான். ஆரம்பத்தில் 2 பேரும் நிந்தித்தார்கள். ஒருத்தன் இந்த பக்கம் திட்டுறான், ஒருத்தன் இந்த பக்கம் திட்டுறான். இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே இவரே செம்ம அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறார். தலையிலேருந்து கால் வரைக்கும் உரிச்சு எடுத்துட்டாங்க. தலையில் முள்கிரீடம் வச்சாச்சு, காலில் ஆணி அடிச்சாச்சு, 1 குறைய 40 அடிச்சாச்சு, மில்லாறுநாள் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து தொங்கிட்டு இருக்கும் போது போதாத குறைக்கு இவனும் திட்டுறான், இவனும் திட்டுறான். சில நேரத்தில் நமக்கு அப்படி தான் இருக்கும் பாருங்க. எல்லாரும் எல்லாம் போச்சு, யோபுக்கு உட்காந்துருக்கிறாரு, வந்தா பாருங்க 3 பேர். நம்ம என்ன நினைப்போம்? வந்து ஏதோ ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சா, வந்து அவன் பேசினான் பாருங்க, அதுக்கப்புறம் தான் யோபு செத்தா போதுங்கிற முடிவு வந்துட்டான். அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் வருவான். நாம் நினைப்போம், இந்த நேரத்தில் ஆறுதலுக்கு ஒரு 4 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே, 2 பேர் இருந்தால் நல்லா இருக்குமே, இல்லை தேவன் வானத்துலேருந்து பேசினா நல்லா இருக்குமே. ஒன்றும் இருக்காது. போதாததுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டு இருப்பான். எவன் நமக்கு ஆறுதலாக இருப்போம்னு நினைக்கிறோமோ அவனே திட்டுவான். இவன்லாம் நம்ம கூட நிற்பான்னு நினைப்போம், அவன் தான் நமக்கு அகைன்ஸ்டாக நிற்பான். பல நேரங்களில் இதுதான் நம்முடைய சூழ்நிலை. நாம் செய்யாத தப்புக்கு தொங்கிக்கிட்டு இருப்போம், போட்டு வாட்டுவானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் எல்லாம் போட்டு, அதுவும் இப்போ மீடியா காலம், சும்மா சொல்லவே வேணாம். ஃபோன் இருக்குது, வாய் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ போடு, சும்மா தானே இருக்கும், போட்டு விடு வீடியோவை, திட்டி விடு அப்படின்ட்டு. இப்போ இயேசு என்னத்தை வச்சு நிரூபிக்கிறது? எப்படி நான் கிச்சிலி மரம்னு காட்டுறது? நம்ம அப்படியே கை கட்டப்பட்டு இருக்குது. ஆனால் இயேசு நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க, வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் அதே 27ஆம் அதிகாரத்தில் 54வது வசனத்தை வாசிங்க. 54. 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். 3 பேர் கல்லனா தான் தொங்குறாங்க. இந்த பக்கமும் கல்லன், இந்த பக்கமும் கல்லன் தான். பார்க்கறதுக்கு நானும் கல்லனை போல தான் இருக்கிறேன். ஆனால் எனக்காக ஒரு சம்பவம் நடக்கும், எனக்காக பரலோகம் ஒரு காரியத்தை செய்யும். அந்த காரியத்தின் மூலமாக ஒரு நாள் நான் நிரூபிக்கப்படுவேன், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்னதில்லை. மனசுல ஒன்று வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருந்தீங்கன்னா எவன் உங்களை பத்தி எதை சொன்னாலும் கவலைப்படாதிருங்கள். காரணம், பொய் சொல்றவனுக்கு ஒரு நாள் தான் வேலை. ஆனா உண்மையை சொல்ற ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி உனக்காக கிரியை செய்யாமல் போகவே மாட்டார். உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு நிச்சயம் உண்டு. என்ன, இவங்க பேசும்போது அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை செய்வார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்துட்டே இருப்பாரு. பேசுங்கடா, என்ன பேசுவீங்க பேசுங்க. சீமேயி தாவீதை பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பேசு சீமேயி, நீ பேசு. அப்புறம் என்ன ஆகும்? ஒரு நாள் சாலமோன் வருவான், உன்னை கொல்றமா இல்லையான்னு மட்டும் பாரும்பார். நடந்துச்சா இல்லையா? அதான் உண்மை. தேவன் ஒரு நாள் உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு நாள் அவங்க 2 பேரை கொல்றாராங்கிறது நமக்கு அவசியமே இல்லை. உன்னை தேவனுடைய குமாரன் என்று கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு வருவார். இந்த 2 பேர் யோசேப்பு கூட இருந்தான். அந்த 2 பேர் என்ன ஆனாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து விட்டார். எல்லாரும் குற்றம் சாட்டி தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபில போட்டாச்சு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கொண்டாடி இருப்பான், தானியேல் முடிஞ்சாண்டா, வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கும் அப்படிதான். சில ஊழியக்காரங்களை பற்றி அப்படி வீடியோ போட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு, இதோட இவர் ஊழியம் முடிஞ்சிங்க அப்படின்னாரு. நான் நினச்சேன், அந்த ஊழியக்காரர் முடிஞ்சாருன்னா கூட நியாயம், ஊழியம் முடிஞ்சிச்சுன்னா நியாயம் இல்லை. ஏன் தெரியுமா? ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர். முடிக்கணுமா முடிக்க வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது அவர். அபிஷேகம் பண்ணவர் அவர். இவங்க யாரு டிசைட் பண்ணுறது ஊழியத்தை முடிக்கிறத? இவங்க யோசித்து பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் பேசி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியத்தை ஒழிச்சிட முடியும்னா
அந்த அபிஷேகம் வீக்கான அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதாவது கர்த்தர் உங்களை சாதாரணமாக ஊழியத்துக்கு கூப்பிடுவார், நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தெரியாது. எப்படி தெரியுமா? ரீசெண்டாக ஆண்டவர் வசந்த படிக்கும்போது சொல்லி கொடுத்தார். தாவீது 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தாவீது சாலமோனை ராஜாவாக சொல்றாரு, வேற ஒன்றும் சொல்லலை. நாத்தானை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்கள் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கன்ற சொல்றார். இவங்க போய் கழுது மேலே உட்கார வச்சு சாலமோனை கூட்டிட்டு வர்றாங்க. வேற ஒன்றும் செய்யலை. இன்னும் சாலமோன் ஆட்களை சவதரிக்கலை, யுத்தத்துக்கு போல, ஒன்றுமே செய்யலை. வசனம் அடுத்து சொல்லும், சாலமோன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்டு அத்தோனியாவும் அவன் கூட இருந்த பிரபுக்களும் கழுதையின் மேல் ஏறி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போனார்கள். சாலமோன் என்னையா பண்ணா? மிரட்டினானா? ராஜாவாயிட்டேன்னு வீடியோ போட்டானா? எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொன்னானா? ஒன்றும் சொல்லலை. சாலமோன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்டு, அதுதான் அபிஷேகம். உன்னை ராஜாவை ஆக்குனாலே அடுத்தவனுக்கு பயம் வந்துடும். ஏன்னா உன் அபிஷேகத்தின் மேல கர்த்தர் அப்படி ஒரு வல்லமையை வச்சிருக்கிறார். நீ பயமுறுத்த வேணாம், உன் அபிஷேகத்தின் வல்லமை. யோவான் ஸ்நானகன் மேல இருந்த அபிஷேகம் ஏரோது பயந்திருந்தான். எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ஆகாப்பு பயந்திருந்தான். அப்போஸ்தலர்கள் மேல் உள்ள அபிஷேகம் பிரதான ஆசாரியர்கள் பயந்திருந்தார்கள். இயேசுவின் மேல் உள்ள அபிஷேகம் மொத்த பேரும் பயந்திருக்கிறான். அதுதான் உன் மேல உள்ள அபிஷேகம். ஒருவேளை ஒரு நாள் உன்னை கல்லணை போல தொங்க விட்டுருக்கலாம், உன்னை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் நீன்னு சொல்லியிருக்கலாம். உன் ஊழியத்தை முடிச்சு கட்டுறேன்னு சொல்லலாம். உன் ஊழியத்தை முடிக்க யாராலையும் முடியாது. அதை முடிக்கணும்னா ஆரம்பிச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை முடிக்கணும். அந்த வல்லமை அவருக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. காரணம், அபிஷேகித்தவர் வல்லமை உள்ளவர். அப்போ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறாரு. கொஞ்ச நேரம் தான் பேசிக்கிட்டே இருக்கான், 2 பேரும் ஒவ்வொன்றா நடக்குது. இடி மின்னல். அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை. 100க்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பரலோகம் செய்யற காரியத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா அவங்க செய்யும் போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே நிற்பார் பொறுமையா. அடிச்சாச்சு, தொங்க விட்டாச்சு, பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சாச்சு, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. எவ்வளோ பேசுனீங்க என் பையனை பற்றி, எவ்வளோ பேசுனீங்க என் மகளை பற்றி. அவள் ஏதோ சாதாரணமாக வீட்டில் இருக்கிறான், சாதாரணமாக ஒரு சின்ன ஊழியம் பண்ணுறான், சாதாரணமாக ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கிற அடுப்பாங்கரைக்குள்ளே இருக்கிற மகன் நினச்சிங்களா? அவள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். அவளுக்கென்று நான் வழக்காடுவேன். என் பிள்ளைகளை பேசுகிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பேசுற வரைக்கும் பார்ப்பாரு. அப்புறம் உனக்காக பரலோகம் ஒன்று செய்யும். அது பூமி அதிர்ச்சியா, அல்லது அக்கினியா, அல்லது பெருங்காற்றா, அல்லது பெருவெள்ளத்தை இறைச்சலா, எதை பத்தி நீ யோசிக்காதீங்க. எனக்காக பரலோகம் ஒரு வழக்காடும். அந்த வழக்கு என் மேல் பயத்தை கொண்டு வரும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல் வச்சிருக்கிறாரு. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம். நாம ஒருவேளை நிறைய காட்டு மரங்களுக்கு நடுவில் இருப்போம், அதையும் தாண்டி கள்ளர்களுக்கு நடுவில் இருப்போம், குற்றவாளி கூண்டில் இருப்போம். நம்மளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எதுவுமே பேச முடியாத சிச்சுவேஷன். சில நேரத்தில் கர்த்தர் சொல்வார், நீ பேசாத நான் பேசுகிறேன் பாரு, நீ ஒன்றும் பண்ணாத, இறையாதே அமைதலாக இருப்பார், புலம்பாத அமைதியாக இரு, நான் பார்த்துக்கிறேன் பாரு. நாம் மட்டும் அமைதியாக இருந்துட்டா போதும். பேசுறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்காதீங்க. உங்களை பற்றி யார் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க திருப்பி சரிக்கு சமமாக பேசாதீங்க. நீங்கள் பேசிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக பேச மாட்டார். ஏன்னா நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை தான் என் ஊழியத்தில் கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? நாம் சும்மா இருந்தால் பரலோகம் நமக்காக கிரியை செய்யும். நாமளே கிரியை செய்யணும்னு முடிவு பண்ணால் பரலோகம் ஓரமாக நின்று பார்க்கும். நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிடும். அமைதியாக இருந்து தோற்று போனவங்க யாருமே கிடையாது. பரலோகம் நமக்காக வழக்காடும், இறங்கி வேலை செய்யும். ஐயோ அவங்க அநியாயமாக பேசுகிறாங்க, பேசட்டும். என்னை ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்கிறாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்குறேங்கிறாங்க, சொல்லட்டும். வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, தூக்கட்டும். அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து வா முன்னாடி நிற்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் நினைச்சார். இப்போ பாருங்க, போர்த்திபார் தூக்கி உள்ள போட்டாச்சு. போர்த்திபார்னா ஜெயிலர், தூக்கி உள்ள போட்டார். எங்க வீட்லயா இப்படி பண்ண, இந்தா உள்ள போ, எவன் உன்னை வெளியே எடுக்கிறான்னு பார்க்குறேன். ஓ அப்படியா, என்னை மீறி உன்னை ஒருத்தர் வெளியே எடுக்க முடியுமா? ஓ அப்படியா, போட்டாச்சா,
வேலை முடிஞ்சா போர்த்திபார் வீட்டில் போய் தூங்கிட்டீங்களா? இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் யோசேப்பை பார்க்க வாங்க. நான் ஏன் வரணும்? நீ வாடா. எதுக்கு வரணும்? அரிசி வேணும்னா வா. யோசேப்பு எங்க இருக்கிறாரு? பார்வோனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. போர்த்திபார் போய் பார்க்குறாரு, இவன் எப்படி அங்கே போனா? உனக்கு ஜெயிலில் வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகும், நான் மேலே உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும், கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவேன். நான் ஆடு மேய்க்கிறவனை புள்ளி மேய்க்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும், ராஜாவாய் உட்கார்ந்திருக்கிறவனை புள்ளி மேய்ய வைக்கவும் என்னால் முடியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவன் இன்னும் உன்னோடு இருக்கிறார். உனக்கு எதுக்கு கவலை? அவன் என்ன செய்யறான்? பேசத்தானே செய்யறான், அவ்வளவுதானே செய்யறான். அவனால் அவ்வளவுதான் முடியும். புரியுதா? சில நேரத்தில் இந்த பேசுறான்ல, நிறைய பேர் செய்ய மாட்டான். ஏன்னா அவனால செய்ய முடியாது, அதனால தான் பேசுறான். நான் செஞ்சிருவேன் பார்த்துக்கேம்பான். சரி நீ செய் பார்ப்போன்னா செய்ய மாட்டான். சிலர் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், பேசக்கூடாது. என்ன நீ பேச மாட்டேன்னா? நீ பேசுவ, நான் செய்வேன். எப்படி செய்வேன்? நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சர்ச்சை நடத்த விடாமல் ரொம்ப டார்ச்சர். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு சபையெல்லாம் இங்கே நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் அடித்து உடைச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு கத்தினார். இந்த பாஸ்டர் அவரை பார்த்து ஒன்று சொன்னார், நீங்கள் போங்க, உங்கள் மேலே இருக்கிற நான் பேசிக்கிறேன் போங்கன்ட்டார். இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே போகிறான், யார் அந்த மேலே இருக்கிறாள்? ஒருவேளை இவருக்கு ஐஜியை தெரியுமோ, டிஐஜியை தெரியுமோ? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? பாஸ்டர் சொல்கிறார், வர முடியாது, நான் மேலதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இவர் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கார். நான் மேலே இருக்கிறவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜீப்பு அடுத்த 10 நிமிஷம் வருது. வரார், பாஸ்டர் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன், எனக்கு உண்மையிலே உங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், நீங்கள் எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள் பாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மேலதிகாரியெல்லாம் ஒன்றும் பேச வேணாம் பாஸ்டர். இவர் சொன்ன மேலதிகாரி இவருக்கு யாரையுமே தெரியாது. நமக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்மளை எந்த கல்லருக்கு நடுவில் நிறுத்தினாலும் தேவகுமாரனாய் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காட்டு மரங்களுக்கு நடுவே இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? தேவ சமூகத்தில் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்துகிறபடினாலே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை சில நேரத்தில் இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம். உங்களை காட்டு மரங்களுக்கு நடுவே, ஒரு கல்லர்களுக்கு நடுவே கல்லனை போல, குற்றவாளியை போல உங்களை குற்றப்படுத்தி, நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை வேதனைப்படுத்தி, ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் கூட போய் நின்று அதுக்காக அழுதுட்டு இருந்திருக்கலாம். நான் இந்த வார்த்தையை பேசவே இல்லையே, நான் சொல்லாத வார்த்தையை நான் சொன்னேன்னு சொல்கிறாங்களே, நான் செய்யவே இல்லையே இந்த காரியத்தை, என் மேலே வீணா பழி சுமத்துறாங்களே, கடைசியில் என்னை திருடன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்களே. ஒருவேளை உன் இருதயம் உடைஞ்சு போயிருக்கலாம், அதனால் உனக்கு சில நஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு தேவன் சொல்கிற வார்த்தை, உனக்கு நடக்க போகிற காரியங்களை பார்த்து உன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் பயப்படுகிற காலம் ஒன்று வரும். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற காரியங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிற காலம் ஒன்று வரும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார். நீ சொல்ல மாட்ட, அவங்க சொல்லுவாங்க, மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்வார்கள். நீ போய் கேட்கவே வேணாம், அவங்களே வந்து சொல்லுவாங்க, உங்க தேவன் மெய்யான தேவன்ங்க, நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரத்தில் நீ பேசாமல் இருந்தது நல்லது, பல நேரத்தில் நீ அமைதியாக இருந்தது நல்லது. நான் அமைதியாக இருக்கிறதுனால என்னை இன்னும் மோசமாக பேசுகிறாங்க. வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கிச்சு, நிறைய பேர் பேசுனதுனால அவங்களெல்லாம் திட்டமாட்டுறாங்க. நான் அமைதியாக போக போக என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க நீ நினைக்காத. நீ அமைதியாக இருக்க இருக்க பரலோகம் உனக்காக பேச போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் உனக்காக வழக்காட போறாருன்னு அர்த்தம். நமக்கு வழக்காடுகிறவரும் அவரே, நியாயாதிபதியும் அவரே, அவரே அட்வொகேட், அவரே ஜட்ஜ். நமக்கு அட்வொகேட்டும் ஜட்ஜும் ஒருத்தர் தான். இங்கே அட்வொகேட் வேற, ஜட்ஜ் வேற உலகத்தில். ஆனால் நம்ம கோர்ட்டில் அட்வொகேட்டும் ஜட்ஜும் ஒருத்தர் தான். வழக்காடுகிறவர் உனக்காக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார்.
கள்ளர்கள் மத்தியிலிருந்து நீ உயர்த்தப்பட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாடுகள் நிலைமையில் இருந்தீங்கன்னா, கண்ணீரில் இருந்தீங்கன்னா, உபத்திரவத்துக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தினால நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க போகிறார். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துங்க. கர்த்தாவே, நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உயர்த்தினதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களை ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. என் கண்ணீரை தொடச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு ஏளனமா பேசினவங்க வாயில கர்த்தர் என்னை உயர்த்த வச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நான் இழந்ததை பார்க்கிலும் 2 மடங்கு திருப்பி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நான் மண்ணிலிருந்து மீண்டும் தூக்கி எடுக்கப்பட்டதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நான் எங்கே விழுந்தேனோ அங்கேயே உயர்த்தப்படுவீர்கள். எங்கே தள்ளினார்களோ கர்த்தர் அங்கேயே உன்னை உயர்த்துவார். எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். காரணம், உங்களுக்காக வழக்காடுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக பேசுகிறவர், உங்கள் பட்சத்தில் நிற்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காட்டு மரங்களுக்கு நடுவிலே நாங்கள் கிச்சிலி மரமாய் நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. அநேக முள்ளுகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது. நீரோ அதை எப்படி தாண்டி வந்தீரோ அப்படியே நாங்களும் தாண்டி வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் அடிக்கப்படும் போது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நீர் பேசாது இருந்தீர், மௌனமாயிருந்தீர். நாங்களும் அப்படியே இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு நாள் உயர்த்தப்பட்டது போல நாங்களும் உயர்த்தப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.